வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல்ல இப்போ ஒரு விஷயம் பெரிய புயலையே கிளப்பியிருக்கு. அது என்னன்னா, ஒரு முக்கியமான ராஜினாமா. அதுவும் எப்போ? தேர்தலுக்கு இன்னும் கொஞ்சம் மாசம் தான் இருக்கிற இந்த நேரத்துல. இதுக்கு பின்னாடி என்னதான் இருக்கு? வாங்க இந்த புதிரைய உடைச்சு பார்க்கலாம். நம்ம பேசிட்டு இருக்கிறது யார பத்தினா, தமிழக பாஜகவோட நட்சத்திர தலைவர் அண்ணாமலையை பத்தி தான். ஸ்டேட் எலெக்ஷனுக்கு இன்னும் 3 மாசம் தான் இருக்கு. இந்த டைம்ல பார்த்து அவர் திடீர்னு ராஜினாமா செஞ்சிருக்காருன்னு ஒரு நியூஸ் வருது. இது அரசியல்ல பயங்கரமான ஒரு பரபரப்பை கிளப்பி இருக்கு. சரி வாங்க, இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். ஏன்னா இது மேலோட்டமா பார்க்குற மாதிரி ஒரு சிம்பிளான ராஜினாமா கிடையாது. இது ஒரு கட்சிக்குள்ள நடக்க போற ஒரு பெரிய போராட்டத்தோட ஆரம்பம்னே சொல்லலாம். முதல்ல இந்த அரசியல் அதிர்வலையை பத்தி பார்ப்போம். இந்த ராஜினாமா நியூஸை சுத்தி ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு. அண்ணாமலை உண்மையிலேயே எதிலிருந்து ராஜினாமா செஞ்சாரு? முதல்ல ஒரு விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். அவர் கட்சியை விட்டே போகல. அதாவது பாஜக உறுப்பினர் பதவியிலிருந்து அவர் விலகல. அப்போ என்ன பண்ணாரு? ஒரு குறிப்பிட்ட எலெக்ஷன் பொறுப்புல இருந்து மட்டும்தான் விலகி இருக்காரு. அதாவது வரப்போற எலெக்ஷனுக்காக ஒரு 6 அசெம்பிளி தொகுதிகளை பாத்துக்கிற வேலை அவருக்கு கொடுத்திருந்தாங்க. சிங்காநல்லூர், மதுரை தெற்கு, ஸ்ரீவைகுண்டம், விருகம்பாக்கம், பத்மநாபபுரம், அப்புறம் காரைக்குடி, இந்த ஒரு பொறுப்புல இருந்து மட்டும்தான் அவர் விலகி இருக்காரு. சரி, அடுத்த கட்டமா இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்ட முக்கிய நபர்களை பத்தி பார்க்கலாம். சொல்லப்போனா இந்த ராஜினாமாவுக்கு பின்னாடி ஒரு பனிப்போரே நடந்துட்டு இருக்கு. இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும்னா இந்த அரசியல் நாடகத்தோட 2 முக்கியமான கேரக்டர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஒரு பக்கம் கட்சியின் வளர்ந்து வர்ற நட்சத்திரம் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, இன்னொரு பக்கம் இப்போதைய தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். இவங்க 2 பேருக்கும் இடையில தான் இந்த பனிப்போர். இப்போ இந்த கதையோட 2 பக்கங்களையும் பார்க்கலாம். அதாவது வெளியே சொன்ன அதிகாரப்பூர்வ காரணம் என்ன, உண்மையான காரணம் என்னன்னு சொல்லப்படுதுன்னு பார்ப்போம். சரி, அவர் ஏன் இந்த பொறுப்புல இருந்து விலகினாரு? இதுக்கு அவர் ஒரு காரணம் சொல்லியிருக்காரு. ஆனா அரசியல் விமர்சகர்கள் சொல்ற கதையே வேற. அஃபிஷியலா அண்ணாமலை சொன்ன காரணம் என்னன்னா, என் அப்பாவோட உடம்பு சரியில்லை, அதனால அவரை பார்த்துக்க வேண்டியதுதான் என்னோட முதல் கடமை. தேர்தல் வேலைகள்ல என்னால முழுசா கவனம் செலுத்த முடியல அப்படிங்கிறது தான். ஆனா இது மட்டும்தான் உண்மையா இருக்குமா? தமிழ்நாட்டு அரசியல் வட்டாரத்துல விசாரிச்சா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அதிகார போட்டியே இருக்குதுன்னு சொல்றாங்க. விஷயமே என்னன்னா, அடுத்த எலெக்ஷனை பாஜக எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறதுல அண்ணாமலைக்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் நடுவுல ஒரு பெரிய கருத்து வேறுபாடு இருக்கு. ஒரு மறைமுக போர்னே இதை சொல்றாங்க ஆய்வாளர்கள். அடுத்து இந்த வியூக மோதல் பத்தி பார்க்கலாம். இந்த கருத்து வேறுபாடு சும்மா ஏதோ சின்ன விஷயம் இல்ல. இது பார்ட்டியோட கூட்டணி கொள்கையோட அடிப்படையையே கேள்வி கேக்குது. இது ஒரு விதத்துல எதிர்காலத்துக்கான ஒரு போர் மாதிரி தான். இங்க பாருங்க, அண்ணாமலையோட பிளான் என்னன்னா, நிறைய சின்ன சின்ன கட்சிகளை ஒன்னு சேர்த்து ஒரு பெரிய தேசிய ஜனநாயக கூட்டணியை உருவாக்கணும். இதனால ஆட்சிக்குள்ள பாஜகவுக்கு நல்ல செல்வாக்கு கிடைக்கும்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா நயினார் நாகேந்திரனோட பார்வை வேற மாதிரி இருக்கு. அவர் பிரதான கூட்டணி கட்சியான அதிமுகவை மட்டும் நம்பி அவங்க பின்னாடி போனா போதும்னு நினைக்கிற மாதிரி தெரியுது. சரி, இந்த 2 வியூகத்துக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? இந்த சண்டை ஏன் இவ்வளவு முக்கியம்? இதுக்கு பதில் நம்பர்ஸ்ல இருக்கு. அண்ணாமலையோட தாக்கம் நம்பர்ஸ்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாத்தீங்கன்னா பல வருஷமா தமிழ்நாட்டுல பாஜக ஒரு இடத்தை பிடிக்க ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. 2016, 2021 தேர்தல்கள்ல எல்லாம் அவங்களோட வாக்கு சதவீதம் 3%க்கும் கம்மியா தான் இருந்துச்சு. ஆனா 2024 லோக்சபா எலெக்ஷன்ல அண்ணாமலை தலைமையில ஒரு விஷயம் நடந்துச்சு. அவரோட புது வியூகம் இந்த மொத்த ஆட்டத்தையுமே தலைகீழா மாத்தி போட்டுடுச்சு. இந்த நம்பரை பாருங்க, 18.28%. இதுதான் அந்த மேஜிக் நம்பர். இது பாஜக தனியா வாங்கின ஓட்டு இல்ல, அண்ணாமலை உருவாக்குன கூட்டணியோட மொத்த வாக்கு சதவீதம். இந்த ஒரே ஒரு நம்பர் அவரோட துணிச்சலான வியூகம் வேலை செய்யுங்கிறதுக்கு ஒரு பெரிய ப்ரூஃபா அமைஞ்சது. இதெல்லாம் சரி, அப்போ இதுக்கப்புறம் என்ன? இந்த ராஜினாமா அண்ணாமலைக்கும் சரி பாஜகவுக்கும் சரி ஒரு மாதிரி அரசியல் சங்கடத்தை, ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கி இருக்கு. உண்மையில என்ன நடக்குதுன்னா, இவங்க 2 பேருமே ஒருத்தர் சார்ந்து தான் இருக்காங்க. எப்படி சொல்றேன்னா, அண்ணாமலையோட கொள்கை ஹிந்துத்துவம், RSS, அதனால பாஜக தான் அவருக்கு சரியான இடம். தமிழ்நாட்டில் வேற எந்த பெரிய கட்சிக்கும் அவரால் போக முடியாது. அதே சமயம் பாஜகவுக்கு அண்ணாமலை ஏன் தேவை? ஏன்னா இந்த கடினமான மாநிலத்துல மக்களை ஈர்க்கிற அந்த சக்தி அவர்கிட்ட இருக்குன்னு அவர் நிரூபிச்சிருக்காரு. ஒரு அரசியல் விமர்சகர் ரொம்ப அழகா சொன்னாரு, அண்ணாமலை வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல கோ பேக் மோடி அப்படிங்கிற கோஷம் தான் அதிகம் கேட்டுச்சு. ஆனா அவர் வந்ததுக்கு அப்புறம் மோடியோட பேரணிகளுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க. பாருங்க, இந்த ஒரு வரியே போதும் அண்ணாமலை தமிழ்நாட்டுல பாஜகவோட இமேஜை எந்த அளவுக்கு மாத்திருக்காருன்னு புரிஞ்சுக்க. அதனால இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற கடைசி கேள்வி இதுதான். கட்சிக்குள்ள நடக்கிற இந்த வியூக போரை சரி செய்ய டெல்லி தலைமை தலையிடுமா, இல்ல இந்த வளர்ந்து வர நட்சத்திரம் கஷ்டப்பட்டு உருவாக்குன இந்த மொமெண்டத்தை இழக்க போறாங்களா?
இதுக்கான பதில் காலத்துல தான் இருக்கு, நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.